நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மள பலரும் கடன் வாங்கிட்டு அதை கட்ட முடியாமல் ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். இந்த கடன் பிரச்சனையிலிருந்து எப்படிடா வெளியே வர்றது அப்படின்னு தெரியாமல் ரொம்பவுமே யோசிச்சுட்டு இருக்கிறோம். அதுக்குண்டான தீர்வு தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சிறுக சிறுக நம்ம வாங்கிய கடன் ஒரு பெரிய தொகையாக வளர்ந்து நிற்கும் போது தான் நம்ம கடன் வாங்கியது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது போல கழுத்தை நெரிக்கும் கடன் பிரச்சனைகளில் இருந்து விடுபடுறதுக்கு செவ்வாய்க்கிழமை அன்று விநாயகருக்கு நம்ம பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா இந்த கஷ்டங்கள்ல இருந்து நம்ம விடுபடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த பரிகாரத்தை செய்யறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே கடன் பிரச்சனை தான். சம்பாதிக்கும் போது பணம் குடும்ப செலவிற்கு போதுமானதாக இல்லாத போது தான் நம்ம கடன் வாங்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறோம். அப்படி நம்ம வாங்கிய கடனுக்கு சரியான வட்டியை கட்டி அந்த கடனை அடைக்க முடியும் அப்படின்னா நம்ம கடன் வாங்கலாம். அதுவே தகுதிக்கு மீறி நம்ம கடன் வாங்கும் போது அதை கட்ட முடியாம வட்டிக்கு மேல வட்டி போட்டு நம்முடைய உழைப்பையும் வீணடித்து விடும். மேலும் கடன் வாங்கும் முன் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்த பின்னரே கடன் வாங்க வேண்டும். இப்ப நம்ம கடன் வாங்குறோம், இந்த கடன் வாங்குறது அவசியமா அப்படின்றத நல்லா யோசிக்கணும். ஆடம்பர தேவைக்காக கடன் வாங்குவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். கடனை கட்ட முடியாமல் நெருக்கடியில் இருப்பவர்கள் விநாயகருக்கு இந்த எளிய பரிகாரத்தை செய்வதன் மூலம் கடன் தொல்லையிலிருந்து விடுபட வழி கிடைக்கும். இந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடுறதுக்கு எப்படி நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை காலையில அதிகாலை எழுந்து குளித்து விட்டு வீட்டிற்கு அருகில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு சென்று விநாயகருக்கு அபிஷேகங்கள் செய்து அவருக்கு அலங்காரம் செய்ய வேண்டும். பின்னர் வெற்றிலையை நெருக்கமாக மாலை போல கோர்த்து விநாயகருக்கு அணிவித்து உங்களுடைய கடன் பிரச்சனை தீர மனதார பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த வெற்றிலை மாலையானது ஒற்றைப்படையில் எண்ணிக்கையில் தான் இருக்க வேண்டும். இரட்டைப்படை எண்ணிக்கையில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. இவ்வாறு தொடர்ந்து 9 செவ்வாய்க்கிழமைகளில் விநாயகருக்கு வெற்றிலை மாலை போட்டு இந்த பரிகாரத்தை செய்து வந்தால் நம்மளுடைய தீராத கடன் தொல்லையும் தீரும். மேலும் செல்வ வளம் பெருகி மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற பதிவுகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.